வணக்கம், நான் உங்கள் ஜென்சி ட்ரேடர்ஸ். வாங்க நண்பர்களே, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பயங்கரமான ஒரு கேப் அப்புங்க. பாருங்கள், நம்ம என்றைக்கெலாம் மார்க்கெட்டு பாட்டம் அவுட் ஆகும்னு நினைக்கிறோமோ அன்றைக்கெலாம் கேப் அப் ஆகி மேலே போயிடுது மார்க்கெட்டு. ஆனால் 2 நாளில் ஒரு 600-700 பாயிண்ட் மேலே கொண்டு போயிட்டாங்க. மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்குதா பேரிஷாக இருக்குதான்னு ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குதுங்க. வணக்கம். பாருங்கள், இன்றைக்கி நம்மளுடைய லெவலில் தான் இருந்திருக்கு மார்க்கெட்டு. ஒரு பெரிய மூவிங் இல்லை. மார்க்கெட் ஒரு சைடு வேஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன புல்லிஷாக போயிருக்காங்க. இதில் எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கே எடுத்தேன்னா இந்த 23,958 தாங்க எடுத்தேன். அது வரைக்கும் மார்க்கெட் நான் ட்ரேடே எடுக்கலை. ஏன்னா எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷனே இல்லை. அதனால் எனக்கு நான் சைடு வேஸாக போவான்னு தான் நினச்சேன். S2க்கும் S1க்கும் நடுப்புற தான் போயிட்டுருப்பான், இப்படியே தான் உள்ளே போயிட்டுருப்பான் மார்க்கெட்டு. பெருசாக மேலே மூவ் ஆகாதுன்னு நினச்சேன். ஆனால் ஒரு 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் பிடிக்கிற அளவுக்கு மார்க்கெட் கொடுதான். இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து EMA 200 மூவிங் ஆவரேஜ் 20 மூவிங் ஆவரேஜ் தான் போட்டிருக்கேன். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே மார்க்கெட் போனால் புல்லிஷாக இருக்கும், அதனால் அதை போட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு மார்க்கெட் வந்து 24,042, அதுதான் நமக்கு வந்து மிட் பாயிண்ட்டாக இருக்கும். மார்க்கெட் நாளைக்கும் ஒரு கேப் அப் டவுன் கொடுத்து அதுக்கு மேலே கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 24,000 தான் நாளைக்கு அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அதனால் மார்க்கெட்டு 24,000லேருந்து 24,050 மார்க்கெட் முடிப்பான். எங்கே மேலே மார்க்கெட் கீழே போனாலும் வந்தாலும் 24,000 அல்லது 24,050 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமும் பெருசாக இல்லை, ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் வித்தியாசத்தில் இருக்குது. பார்த்திங்கன்னா 24,084 கால் சைடும் புட் சைடு 42 தான் இருக்குது. இப்போ மேக்ஸிமம் எங்கேயும் மார்க்கெட்டு பெருசாக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே மூவ் ஆனாலும் உங்களுக்கு 24,200, அது அவ்வளோ சீக்கிரம் நாளைக்கே போயிடுமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் உங்களுக்கு. 24,200 250, அது 24,150 வரைக்கும் போயிட்டு வந்து கூட மார்க்கெட்டு கீழே வரும். நாளைக்கு லெவல் இதுதாங்க. 24,042 தாண்டுச்சுன்னா 24,084, அதுக்கு மேலே போச்சுன்னா 24,159. மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா 23,958. சப்போர்ட் 2 வந்து 23,906. இது ரியாக்ட் ஆகும். இது கூட சேர்த்து இப்போ உங்களுக்கு ஒரு இன்னொரு ஐடியா சொல்லித்தரேன். நீங்கள் சூப்பர் ட்ரெண்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பர் ட்ரெண்டில் உள்ளே போய்ட்டு இதில் செட்டிங்ஸ் போய்க்கிங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு ஒரே நிமிஷம். செட்டிங்ஸில் போய்ட்டு இன்புட்ஸில் பார்த்து லென்த்து 100 இருக்கட்டும், ஃபேக்டர் மட்டும் 3 இருக்கும். டேரிஃபில்டு வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்கும். அதை வந்து நீங்கள் 2ன்னு மாற்றிக்கோங்க. இது நான் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் கலர் பழைய கலரே வச்சுக்கோங்க. ப்ளூங்கிற இடத்துல வந்து பச்சை, இந்த நான் பிளாக்காக வச்சுருக்கிற இடத்துல வந்து ரெட்டு. நான் அது ரெண்டும் ஒரே கலராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கலர் மாற்றி வச்சுருக்கேன். நீங்கள் அந்த கலரை வச்சுக்கிங்க. ப்ளூ வரும்போதெல்லாம் கால் சைடு ஐடியா பண்ணுங்கள், பிளாக் வரும்போது புட் சைடு ஐடியா பண்ணுங்கள். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். அதாவது நம்மளுடைய லெவல்ஸ்லேருந்து மார்க்கெட். ஏன்னா இது ஏன் லெவல்ஸ் கொடுக்குறேன்னா, எங்கே மார்க்கெட் இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல பாருங்களேன், 23,958 எடுத்துடுறீங்க நம்மளோட லெவல்ஸு. இந்த இடத்துல கரெக்டாக அவன் பாருங்கள் பை கொடுத்துட்றான் பாருங்கள், உங்களுக்கு பை சிக்னல் கொடுத்துட்றானா. இப்போ இந்த இடத்துல எங்கே வரைக்கும் நம்ம போவோம், எங்கே வரைக்கும் மார்க்கெட் நிற்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அடுத்த லெவல் கொடுக்குறோம். இது வந்து நேற்றையோட லெவல் இல்லை, இது இன்னையோட லெவல். அதனால் உங்களுக்கு போகல. நேற்றோட லெவல் போட்டிருந்தோன்னா இங்கே தான் நிற்கும். 24,110, 24,010 அது மாதிரி இடத்துல 3, 4 அது மாதிரி இடத்துல இருக்கும். நான் நேற்று லெவல்ஸ் போட்டேன், நான் உங்களுக்கு யாருக்கும் வீடியோ கொடுக்க மறந்துட்டேன். அதனால் இந்த லெவலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த அடிஷ்னலாக இந்த 2 இண்டிகேட்டரையும் பயன்படுத்திங்க. சூப்பர் ட்ரெண்டில் லென்த்து 10 வச்சுக்கிங்க, ஃபேக்டர் 2 வச்சுக்கோங்க. மூவிங் ஆவரேஜில் 20 மூவிங் ஆவரேஜையும் பயன்படுத்திங்க. அவ்வளோதான், நல்லாயிருக்கும். மார்க்கெட் நல்லா நாளையிலேருந்து நல்லா புல்லிஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் ஏன்னா திரும்பிடுச்சு மார்க்கெட்டு. நான் 23,000 போய் தொட்டுட்டு வருவான்னு நினச்சேன். 23,650 போயிட்டு அங்கேருந்து ஒரு புல் பேக் எடுத்து மேலே வந்துட்டான் மார்க்கெட்டு. இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு என்ன இதில் டவுட்டாக இருக்குன்னா, நாளைக்கு இந்த கேப் அப்பை ஃபில் பண்ண திரும்ப கீழே வந்துடுறானுங்கிறது தான் டவுட்டாக இருக்குது. ஆனால் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவும் இந்த போர் வேறு இப்போ சமீபமாக நின்று இருக்குது. அதே மாதிரி நம்ம நாட்டில் நடந்துகிட்டு இருந்த கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டியும் அந்த போராட்டத்தை கைவிட்டிருக்காங்க.
குளோபல் லெவலில் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போதைக்கு. டாலர் விலை இது குருடாயில் விலை இறங்கிடுச்சு, இன்றைக்கி 4% விலை இறங்கியிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்ல மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.